Hi, welcome to Pebbles viewers. நம்மளோட பென்சில் டிராயிங் கிளாஸ்ல லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து பென்சில் எப்படி பிடிச்சி படம் வரையணும், அது எந்த ஆங்கிள்ல பிடிச்சி ஷேடோ பண்ணனும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். நம்மளோட இந்த இரண்டாவது கிளாஸ்ல 3D ஆங்கிள்ல ஷேப்ஸ் வரைஞ்சி அதுக்கு எப்படி ஷேடோ பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ எப்படி ஷேப்ஸ் வரைய போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். அந்த ஷேப்ஸ் எப்படி 3D ஆங்கிள்ல வரைய போறோம் அப்படின்றதையும் பார்க்க போறோம். அதுக்கு எப்படி ஷேடோ கொடுக்கலாம் அப்படின்றதையும் பார்க்க போறோம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஷேப்ஸ் வரையணும். பேசிக் ஷேப்ஸ் என்னன்றது வரையணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சர்க்கிள் போடலாம். ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வந்து பேசிக் நீங்க இப்படி போடுவீங்க. இப்படி போட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு ஷேப், ஒரு கரெக்டான ஷேப் வராது. ஸோ நீங்கள் அதை எப்படி போடலாம், ஒரு சர்க்கிள் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்கொயர் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்கொயர் நீங்கள் எப்படி போடுவீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த லைன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதே நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் டார்க் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம ட்ரையாங்கிள் பார்க்க போகிறோம். ட்ரையாங்கிள் இப்படி கூட போடலாம். இதில் ரெக்டாங்கிள் எப்படி வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் அதை டார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஷேப்ஸே 3D ஆங்கிளில் எப்படி போட போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு 3D ஆங்கிள் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கொயருக்கு எப்படி 3D போடணும். ஓகே, இப்போ நம்ம ஷேப்புக்கு எப்படி ஷேடோ கொடுக்க போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ ஷேப் வரைஞ்சிக்கிறோம். அதை டார்க் பண்ணிக்கிறோம். போட்டுக்கிட்டோம். இப்போ நமக்கு லைட்டிங் வந்து இந்த சைட்லேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது எப்படி லைட்டிங் வருதுனாக்கா நம்ம இதுக்கு ஷேடோ வந்து ஆப்போசிட் சைடில் தான் விழும். ஸோ இதுக்கு எப்படி ஷேடோ இந்த பக்கம் வருது அப்படின்றத பார்க்குறோம்.
அப்போது நம்ம இந்த சைடு டார்க் பண்ணிக்கணும். இதுக்கு ஷேடோ இந்த பக்கம் ஓகே. அடுத்தது ஸ்கொயர் ஸ்கொயருக்கு இந்த பக்கம் அது லைட்டுனாக்க இப்போது இதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் இந்த பக்கம் டார்க்காக இருக்கும் ஷேட். ஸோ இதுக்கு வந்து இப்படிதான் ஷேடோ வரும். லைட்டுக்கு ஆப்போசிட்டில் எப்படி ஷேடோ விழும் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ஆப்ஜெக்டை வச்சு ஷேடோ எப்படி வரும் அப்படின்றத பார்க்கலாம்.